எல்லாருக்கும் வணக்கம். நான் ஜோதிடர் ஸ்ரீனிவாசன், ஸ்ரீ ஜோதிடம் ஜோதிட மையத்திலிருந்து கோயம்புத்தூர். 2026-27 குரு பயிற்சி பலன்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். இன்னைக்கு நாம கும்ப லக்னத்துக்கான குரு பயிற்சி பலன்களை நம்ம பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி நாம குரு பயிற்சியை பத்தி ஒரு இன்ட்ரோடக்ஷன் வீடியோ நம்ம போட்டிருக்கிறோம். அதை நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அதை நீங்க பார்த்துட்டு இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுங்க, உங்களுக்கு எளிமையா புரியுங்க. இப்ப நம்ம கும்ப லக்னத்துக்கான குரு பெயர்ச்சி பலன் இந்த வருஷம் நமக்கு எதெல்லாம் பாசிட்டிவா இருக்கு, எதெல்லாம் நமக்கு நல்ல வைப்ரேஷன்ஸ் இருக்குங்கிறது நம்ம பார்க்கலாங்க. கும்ப லக்னத்துக்கு நம்ம கிட்ட சின்ன சின்ன கடன்கள் இருக்குது, எனக்கு சின்ன சின்ன ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது, எனக்கு சின்ன சின்ன சண்டை சச்சரவு வழக்குகள்லாம் இருக்குதுன்னா அதெல்லாம் நமக்கு இந்த வருஷம் தீந்துருங்க. ஸோ அதுக்கான முயற்சி நம்ம எடுத்தோம்னா சால்வ் ஆகக்கூடிய காலகட்டமா இருக்குதுங்க. நமக்கு இந்த வருஷம் திருமண தடை இருக்குதுன்னா விலகிருங்க, அதுக்கான எல்லா முயற்சிகளும் நம்ம பண்ணலாங்க. அதே மாதிரி நாம மற்றவர்களுடைய கருத்துக்கு மதிப்பு கொடுத்து அவங்களோட சார்ந்து நாம போறதன் மூலமா நமக்கு வெற்றி வாய்ப்புகள் நிறைய இருக்குதுங்க. நம்ம தனித்து செயல்பட வேண்டாம், இன்னொருத்தரோட சேர்ந்து அவங்க கருத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவங்களோட சேர்ந்து நாம செயல்படுவதன் மூலமா நமக்கு வெற்றி கிடைக்குங்க. ஏன்னா நமக்கு குருனுடைய அமைப்பு உச்சமா இருக்குது, கடகத்தில் இருக்கிறதுனால நமக்கு இந்த சான்ஸ் நமக்கு இருக்குதுங்க. நெக்ஸ்ட் நமக்கு மாத வருமானம் மூலமா வரக்கூடிய எல்லா விதமான பணிகளும் நமக்கு சிறப்பா இருக்குங்க. அதே மாதிரி உங்களுடைய வேலை, நீங்க எங்க வேலை செஞ்சாலும் சரி, எவ்வளவு சேலரி வாங்கினாலும் சரி, உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. வேலை செய்யற இடத்துல உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா பேசப்படும். உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் நல்லா நிரூபிங்க. இப்ப நீங்க திறமைய வளர்த்துக்கிட்டீங்க இது வரைக்கும். இப்ப நீங்க களத்துல இறங்கி உங்களுடைய செயல் வடிவத்துல நீங்க உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸை நிரூபிக்க வேண்டிய காலகட்டம். சோ ஒரு வேலையை எப்படி செஞ்சா பெர்ஃபெக்டா செய்ய முடியுமோ அப்படி செஞ்சு நீங்க உங்களுடைய திறமையை நீங்க நிரூபிச்சு காட்ட வேண்டிய காலகட்டம். சோ இது நீங்க கவனத்துல வச்சுக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு நல்ல சமூக அந்தஸ்து கிடைக்குங்க. தொழில் ரீதியாகவும் சரி, வேலை ரீதியாகவும் சரி, நல்ல சமூக அந்தஸ்து உங்களுக்கு கிடைக்கும். இதன் மூலமா நீங்க நல்ல முன்னேற்றத்தையும் அடைய முடியுங்க. அதே மாதிரி நீங்க எக்ஸ்ட்ராவா ஏதாவது சொத்து வாங்கணும், என்கிட்ட ஆல்ரெடி ஒரு வீடு இருக்குது, இன்னொரு வீடு வாங்கி வாடகைக்கு விடலான்னு நினைக்கிறேன் அப்படின்னா எக்ஸ்ட்ரா அசட் நம்ம வாங்குறதுக்கு நல்ல காலகட்டமா இருக்கு. நல்ல அசட் நமக்கு கிடைக்குங்க, சொத்து. அதே மாதிரி எனக்கு ஏதாவது ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குதுங்க, எனக்கு டாக்டர் கரெக்டா அமையணும், அதே மாதிரி மருந்து நமக்கு நீட்டா கிடைக்கணும், ட்ரீட்மெண்ட் கரெக்டா அமையணும்னு எக்ஸ்பெக்ட் பண்றவங்களுக்கு நல்ல மருத்துவமும் மருந்துகளும் நல்ல தரமான ட்ரீட்மெண்ட்டும் நமக்கு கிடைக்குங்க. இது பயன்படுத்திக்கங்க. அதே மாதிரி இந்த காலகட்டத்துல எதிரிகளும் பலம் வாய்ந்தவர்களாக இருப்பார்கள். நீங்களும் பலம், எதிரியும் பலம். சோ எதிரி கிட்ட பார்த்து பழகுங்க, பார்த்து பேசுங்க. அவன் கொஞ்சம் பலம் உள்ளவனா இருக்கிறான், அவன் கிட்ட என்னைக்குமே எதிரி கிட்ட மோதாதீங்க. ஊர்பகையும் நமக்கு கூடாதுங்க. இது நமக்கு எதிரிகளை ஜெயிக்கக்கூடிய காலகட்டம் கிடையாது, எதிரிகள் கிட்ட போய் போட்டிக்கு போற காலகட்டம் கிடையாது. நம்ம திறமைய நிரூபிக்க வேண்டிய காலகட்டம் தான். அதனால நீங்க உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸை மட்டும் நீங்க பாருங்க, மத்ததோட கம்பேர் பண்ணினா நம்ம பார்க்க வேண்டாங்க. அதே மாதிரி இந்த வருஷம் நல்ல விரயம் இருக்குது, செலவு நமக்கு இருக்குங்க. ஏதோ ஒரு வகையில நல்ல செலவா அமையுங்க. அதே மாதிரி உங்களுக்கு பொறுப்புகளும் சரி, உங்களுக்கு கூடுதல் பொறுப்புகள் நமக்கு கிடைக்குங்க. அடிஷனல் ரெஸ்பான்சிபிலிட்டி உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்குங்க. அதை நீங்க எடுத்து செய்யுங்க, கண்டிப்பா உங்களுக்கு முன்னேற்றம் கிடைக்கும். அதே மாதிரி ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டிக்காக வெயிட் பண்றவங்க நல்ல வாய்ப்புகள் கிடைக்குங்க. நல்ல நாட்டுக்கு போய் நல்ல ஒரு கல்வியோ இல்ல நல்ல ஒரு வேலையோ அமையறதுக்கு நமக்கு நல்ல சான்ஸ் இருக்குதுங்க. கல்வியை விட வெளிநாட்டுல போய் வேலை செய்யறதுக்கும் அங்க போய் தொழில் தொடங்குறதுக்கும் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குதுங்க. இதை நம்ம பயன்படுத்திக்கணுங்க. ஸோ கும்ப லக்னத்துக்கு இது மாதிரியான வைப்ரேஷன்ஸ் எல்லாம் இந்த வருஷம் நல்லா இருக்குதுங்க. நாம நாளைக்கு மீன லக்னத்துக்கான குரு பயிற்சி பலன்களை பார்க்கலாங்க. நன்றிங்க.